வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆந்திரா, ஒடிஷாவில் தேர்தலின் போதாவது திட்டங்களை அறிவித்தார்கள். ஆனால் பெயருக்கு கூட தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் பட்ஜெட்டில் இல்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். மத்திய அரசும் அதன் கூட்டாளிகளும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை கெடுக்கும் அனைத்தையும் செய்கிறார்கள் என்றும் சாடல். பாஜக எல்லா மாநிலங்களையும் வழக்கமா பண்ணக்கூடிய அந்த ஸ்டண்ட்டை கூட தமிழ்நாட்டுக்கு பண்ணல. அந்த அளவுக்கு தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் அவங்களுக்கு அவ்வளவு வெறுப்பு. தோற்கத்தானே போகிறோம், இவர்களுக்கு எதுக்கு நிதி என்று பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். மத்திய பாஜகவுக்கு தேர்தல் ரிசல்ட் முன்கூட்டியே தெரிஞ்சிடுச்சு போல என்றும் கிண்டல். 11 ஆண்டுகளா சிறப்பு திட்டங்களை அறிவிக்காம வஞ்சிக்கிறாங்க. ஏன் இப்படி? ஒருவேளை தேர்தல் ரிசல்ட் முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிஞ்சு எப்படியும் துறக்கத்தானே போறோம், இவங்களுக்கு எதுக்கு நிதி ஒதுக்கணும் அப்படி நினைச்சிருக்கலாம். அதான் உண்மைதான். நாம தான் வெற்றி பெற போறோம், அது எந்த மாற்றமும் கிடையாது. தமிழக மக்களின் 4.57 லட்சம் மனுக்களுக்கு 100 நாட்களில் தீர்வு கண்டோம். மக்களுக்காக 24 மணி நேரமும் அரசு செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. திண்டிவனத்தில் என் கனவு என் எதிர்காலம் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பல்வேறு நலத்திட்டங்களையும் உதவிகளையும் வழங்கினார். திமுக ஆட்சியில் தமிழகம் தலை நிமிரவே நிமிராது, தலை தொங்கியே போய்விட்டது. பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிகரித்ததை சுட்டிக்காட்டி திமுக அரசை விமர்சித்த இபிஎஸ். ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுகிறது. இதைத்தான் நான் சொன்னேன், தலை நிமிர்ந்து இல்ல, தலை குனிஞ்சு போய் தொங்கி போயாச்சு. கரூர் சம்பவம் நடந்ததில் இருந்து 72 நாட்களுக்கும் மேலாக வெளியிலேயே வராதவர் தவிக தலைவர் விஜய். அதிமுகவை ஊழல் கட்சி என்று விஜய் விமர்சித்திருந்த நிலையில் நீதிமன்றம் வரை சென்று நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டவர் நான் என்றும் இபிஎஸ் அதிரடி. எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல, இதை வச்சே நான் என்ன செய்யறேன்? அவருக்கு ஒண்ணுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டா அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க. அதிமுகவில் இருந்து கொண்டே கட்சிக்குள் குழப்பம் செய்து கொண்டிருந்தவர்களை ஜெயலலிதாவின் ஆன்மா துரத்திவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. கொடநாடு வழக்கில் இபிஎஸ்ஐ ஜெயலலிதா ஆன்மா துரத்துவதாக மனோஜ் பாண்டியன் கூறியதற்கு பதிலடி. அதனாலதான் ஆன்மா துரத்தங்காட்டி தான் அங்க ஆன்மா யாரை துரத்தது பார்த்தீங்களா? உண்மையா இருக்கிறீங்களா? எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்குது அம்மா, அதனால இங்க இருந்துட்டு இருக்கிறோம். இங்க இருக்கின்றவர்கள் யாரெல்லாம் தவறு செய்தார்களோ, யாரெல்லாம் இந்த இயக்கத்தை துரோகம் செய்தார்களோ, அம்மாவுடைய ஆன்மா அவளை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துடன் சசிகலா தரப்பு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல். புதிய கட்சி தொடங்க உள்ளதாக ஏற்கனவே தகவல் வெளியான நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி வைக்க திட்டம். சசிகலா விவகாரம் முடிந்து போன விஷயம், அது குறித்து மீண்டும் மீண்டும் பேச வேண்டாம். செய்தியாளர்கள் கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில். சார், அதெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, அதையே திருப்பி பேசிட்டா சார். நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். திருப்பி கேரள இருக்காரு மாதிரி கேட்காதீங்க. அதெல்லாம் ஏற்கனவே முடிந்து போன கதை, அதை திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பத்திரிகை ஊடகத்துக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், அதனால சொல்றேன், இனி இது மாதிரி கேள்வி கேட்காதீங்க. நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் முதியோர் ஓய்வூதியம் 2000 ரூபாயாக உயர்த்தப்படும்.
தேர்தல் வாக்குறுதியை அறிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. தேர்தல் அறிவிப்பு ஒன்று, முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வூதியங்கள் 2000 உயர்வு. சமூக ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும். முதியோர் கைம்பெண்கள் 3ஆம் பாலினத்தவர்களுக்கும் மாதந்தோறும் 2000 ரூபாய் நிதியுதவி. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மாணவர்கள் வங்கியில் பெற்ற கல்விக் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. வங்கியில் பெற்ற கல்விக் கடன் தள்ளுபடி, மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக் கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். சிறுபான்மையினர், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்றும் இபிஎஸ் அறிவிப்பு. 3 வாழ்வாதார உதவியாக கேஸ் சிலிண்டர் மானியம். வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். காங்கிரசுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பேட்டி. தொகுதி எண்ணிக்கை குறித்து காங்கிரசிடம் இதுவரை எதுவும் பேசவில்லை என்றும் விளக்கம். பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்னும் குழுவில் இருக்கக்கூடியவர்கள் தான் சீட் அலோகேஷனோ மற்ற விஷயங்களையோ அவர்கள் தான் பேசுவார்கள். இல்லை இதுவரைக்கும் எதுவும் பேசப்படவில்லை. அதனால நான் அதை பற்றி கருத்து சொல்ல முடியாது. நயினார் நாகேந்திரனும் எஸ்பி வேலுமணியும் மேடையில் ஆடவில்லையா? முருகன் பக்தி பாடலுக்கு விஜய் நடனம் ஆடியதை விமர்சித்ததற்கு உள்ளான நிலையில் தாவேக மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் பதிலடி. ஆண்டியா இவர் சலங்கட்டி ஆடி இருக்காரு இல்லையா வேலுமணி, இப்ப ஆடாது இருக்காங்க. எங்க ஆடலீஸ்வருக்கு ஆடிக்கொண்டிருப்பவரே ஆடுவதை வேண்டாம் என்று சொல்லுகிற ஆடக்கூடாதுல ஆடுறாங்க. சேலம் மகுடஞ்சாவடி பகுதியில் வரும் 13ஆம் தேதி பிரச்சார பொதுக்கூட்டம் நடத்த விஜய் திட்டம். பாதுகாப்பு கோரி காவல்துறையினரிடம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மனு. நடிகர் கமல்ஹாசனின் புகைப்படம் மற்றும் பெயரை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீயே விடை நிறுவனத்திற்கு மின்னஞ்சல் மூலம் நோட்டீஸ் அனுப்ப கமல்ஹாசன் தரப்புக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் பணியாற்றும் தூய்மை காவலர்களுக்கான மதிப்பூதியம் 5000 இருந்து 6000 ரூபாயாக உயர்வு. 417 கோடி ரூபாய் கூடுதல் நிதியை ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. மக்களவையில் 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளி. அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக விவாதம் நடத்த கோரியும் முழக்கமிட்டதால் பரபரப்பு. सभागृह आप सबकी है, इसकी मर्यादा गरिमा बनाए रखने आपकी सबकी जिम्मेदारी है। आप अगर सदन प्रश्नकाल नहीं चलना चाहते तो सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है। பிரதமர் மோடி அவைக்கு வரவே அச்சப்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். சீன ஆக்கிரமிப்பை தடுக்க வேண்டிய பிரதமர் தமது கடமையில் இருந்து தவறிவிட்டதாகவும் சாடல்.
மேற்கு வங்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட எஸ்ஐஆர் நடவடிக்கைகளில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி மம்தா பானர்ஜி தொடர்ந்த வழக்கு. இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் பிப்ரவரி 9ஆம் தேதி பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு. குஜராத், மத்திய பிரதேசத்தில் தயாரிக்கப்பட்ட பிரபல நிறுவனங்களின் 2 மாத்திரைகளை புதுச்சேரியில் விற்க தடை. தரம் குறைவாக இருந்ததால் மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை நடவடிக்கை. டெல்லியில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஹோலி, தீபாவளி பண்டிகையின் போது இலவச கேஸ் சிலிண்டர். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா அறிவிப்பு. இளையோர் உலகக்கோப்பை தொடருக்கான 2வது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா, ஆப்கானிஸ்தான் அணிகள் இன்று மோதல். இதுவரை 5 முறை உலகக்கோப்பையை வென்றுள்ள இந்திய அணி 10வது முறையாக இறுதிப் போட்டிக்கு செல்லுமா என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. தனுஷின் 55வது படத்தில் இணைகிறார் மலையாள நடிகர் மம்முட்டி. அமரன் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கும் படத்தில் சாய் பல்லவி, ஸ்ரீலீலா ஆகியோர் இணைந்திருப்பதாக வெளியான அறிவிப்பு. வரும் 6ஆம் தேதி வெளியாக உள்ள டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனர் அபிஷன் ஜீபிந்தின் வித் லவ் திரைப்படம். சிறப்பு காட்சியை பார்த்த பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொடுத்த ரியாக்ஷனால் படக்குழு உற்சாகம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 5040 ரூபாய் உயர்ந்து 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை. மீண்டும் 1 கிராம் தங்கம் 15,000 நெருங்கியதால் பொதுமக்கள் கவலை. சென்னையில் வெள்ளி கிராமுக்கு 20 ரூபாய் அதிகரித்து 320 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த சில நாட்களாக கடும் சரிவை சந்தித்த வெள்ளி விலை மீண்டும் உயரத் தொடங்கியது.